உங்க போன்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் இது ரெண்டும் அடிக்கடி ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அதோட பிரச்சனை என்னன்றதை நான் ஃபுல்லா சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்றதுதான், நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த டிவைஸ் OnePlus Nord CE 5G. இந்த கஸ்டமர் வந்து ஜலகண்டாபுரம்ல இருந்து வந்திருக்காரு. இவருக்கு ப்ராப்ளமே வந்துட்டு இந்த பவர் பட்டன் சரியா ஒர்க் ஆகல, வால்யூம் பட்டன் சரியா ஒர்க் ஆகல. அதுக்கு முக்கியமான காரணம் அவர் யூஸ் பண்ற இந்த கேஸ். இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் கேஸாக போட்டிருக்காரு. அதோட குஷனும் பார்த்தீங்கன்னா ரப்பரும் ரொம்ப ஹார்ட் அண்ட் ரப்பர் மெட்டீரியலாக இருக்கு. இது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வால்யூம் அண்ட் பவர் பட்டன் ரெண்டு பக்கமும் ப்ரெஷர் கொடுத்து உள்ள இருக்கிற டிவைஸ்ல இருக்கிற பட்டன் ஸ்ட்ரிப்பையும் டேமேஜ் பண்ணிடுறாரு. இதனால நம்ம இப்போ உள்ள இருக்கிற பட்டன் அண்ட் ஸ்ட்ரிப் கம்ப்ளீட்டாகவே மாற்ற வேண்டியதாக இருக்கு. அது எப்படி மாத்திரன்றதையும் நான் பேக்ரவுண்டில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். பைபாஸில் நான் உங்களுக்கு சொல்றேன் இது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு. பொதுவாகவே எல்லா ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் வால்யூம் பட்டன் தனித்தனி செக்டாராக இருக்கும். நீங்க உங்க கேஸ்ல இருந்து கொடுக்குற ப்ரெஷரை அது டெவலப் பண்ணி உங்க பட்டன் மேல லான்ச் பண்ணணும். உங்க பட்டன்ல இருக்கிற ப்ரெஷர் மறுபடியும் அதை டெவலப் பண்ணி உங்க ஸ்ட்ரிப் மேல லான்ச் பண்ணணும். இதனால உங்க ஸ்ட்ரிப்பும் டேமேஜ் ஆகும், டிவைஸ்ல இருக்க பட்டனும் டேமேஜ் ஆகும். இது மட்டும் இல்லாம இதை நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க மதர் போர்ட்ல இருக்கிற கனெக்டர்ஸ் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சின்னதா இருக்கும் போதே ப்ராப்ளம், தயவு செஞ்சு ஒரு நல்ல சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துட்டு போய் அதை ரிப்பேர் பண்ணிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய செலவா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா உங்களோட பேக் கேஸ் அண்ட் டெம்பர் கிளாஸ் இது ரெண்டுமே வந்து பிராண்டடா யூஸ் பண்ணி பழகுங்க. அன்பிராண்டட் கேசஸ்ல தான் இந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது, நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது உங்க டிவைஸோட கேஸை ரிமூவ் பண்ணி உள்ள சைட்ல எல்லாம் டஸ்ட் அக்குமுலேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா ப்ரஷ் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணுங்க. 20 days once ஆகுது க்ளீன் பண்ணி விடுங்க. இந்த டஸ்ட் வந்து இந்த டிவைஸோட பவர் பட்டன் வால்யூம் பட்டன் உள்ளார போனுச்சுன்னா அது போய் ஸ்ட்ரக்அப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்அப் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொன்னாலே அது பெரிய வேலையை வைக்க போகுதுன்னு அர்த்தம். இமீடியட்டாக அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறது பெட்டர். இது மட்டும் இல்லாமல் உங்கள் பவர் பட்டன் வால்யூம் பட்டன் வழியாக தான் உங்களோட ஸ்வெட்டோ தண்ணியோ உள்ளே இறங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சைட்ஸையும் நீங்கள் பாதுகாக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். உங்களோட பிலோட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.